ஐயா, விஞ்ஞானி சொல்றதெல்லாம் நம்புறோம், ஆனா என் ஆண்டவர் சொல்றதைத்தான் நம்ம நம்ப மறுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு சொல்லுகிறார். ஆனா இதெல்லாம் வாசிக்கிறோம், ஆனா எழுத்துக்கு எழுத்து பூர்வாங்கமா விசுவாசிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் மறந்து விடுகிறோம். என கண்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருப்பது விசுவாசம். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை நம்மிலே தேடுகிறார். வேதத்தில் இதற்கென்றே ஒரு அதிகாரமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கென்ன நிருபத்திற்கு நம்முடைய வேத விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா விசுவாசம். அந்த விசுவாசம் எவ்வளவு இருந்தா போதுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால். அந்த அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் அவர் பெரியதாய் மலை அளவாய் எதிர்பார்க்கவில்லை. அவர் உங்களிலும் என்னிலும் அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் கடுகளவு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்துல ஒரு விசுவாசத்தை நேற்றைய தினம் தியானித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்பதாக. இன்றைய காலை வேளையில ஒரு விசுவாசத்தை தியானித்தோம், ஆவியின் கனியாகிய விசுவாசத்தை நாம் ஆபிரகாமின் வாழ்வில் இருந்து நாம் தியானித்தோம். இன்னொரு விசுவாசத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது என்ன விசுவாசம்? வேதத்தை என்னோடு கூட திருப்புங்க. எபிரேயருக்கென்ன நிருபம் 6ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது 1வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். என கண்பானவர்களே, இங்கு அவர் ஒரு மனம் திரும்புதலை சொல்லுகிறார். என்ன மனம் திரும்புதல்னா, இந்த வார்த்தையே வித்தியாசமா வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேயருக்கென்ன நிருபத்துல தான். எபிரேயருக்கென்ன நிருபத்துல இந்த 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் மனம் திரும்புதல் சொல்லாம செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். 2வது அந்த எபிரேயருக்கென்ன நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த செத்த கிரியை அப்படிங்கிற டெட்லி ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைய வேதத்துல பயன்படுத்துறதே இந்த எபிரேய நிருபத்தை ஆக்கியோன்தான். இந்த ஒரு தனியை சிறப்பு மிகுந்த வார்த்தைய வேறு யாரும் பயன்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், யார் செத்த கிரியைன்னா அது என்ன? செத்தா கிரியை செய்ய மாட்டான், கிரியை செய்யலைன்னா செத்திருக்க மாட்டான். எங்க விளங்கி இருக்கா, விளங்கி போச்சா? நீங்க முழிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. செத்தா
கிரியை செய்ய மாட்டான். கிரியை செய்தா செத்திருக்க மாட்டான். ஆனா எவையா செத்த கிரியன்னு ஒன்ன செய்யறான். அப்படி எவனால செய்ய முடியும்னு யோசித்து பார்த்தேன். அப்ப அவன் யாரா இருக்கணும்னா நிச்சயமா செத்திருக்கணும். ஆனா அவன் செத்திருக்க கூடாது. அவன் செய்யற கிரியை தான் செத்த கிரியை. நிச்சயமா அவன் செத்திருக்கணும். ஆனா அவன் என்ன செத்திருக்க கூடாது? செத்திருக்க கூடாது. ஒரு மாதிரி குழப்புரிய என்ன அப்படின்னு நீங்க திட்டுறது எனக்கு விளங்குது. எங்க என் பைபிள் எனக்கு சொல்லி தந்ததை நான் சொல்லித்தரேன். கேட்டுக்கன்னா கேட்டுக்கங்க, இல்லைன்னா விட்டுக்கங்க. செத்திருக்கணும் அவன் நிச்சயமா. ஆனா கட்டாயமா அவன் செத்திருக்க கூடாது. அப்படி எவனாவது இந்த பைபிள்ல இருக்கானான்னு தேடி பார்த்தேன். ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான். இந்த பைபிள்ல ஒரு ஆள் என்கிட்ட மாட்டிக்கிட்டார். அது யாரு தெரியுமா? ஆதி ஆகமத்துல 3வது அதிகாரத்துல ஆதாம் செத்தாரு. அந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனா சாகல. செத்து சாகாத மனுஷன் யார் தெரியுமா? ஆதாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தவர்கள் ஆகிய நம்மை அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்துட்டோம். ஆனா என்ன செய்யல? சாகல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் சபையை பார்த்து, நீ செத்தவனாயிருந்தும் உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் கொண்டிருக்கிறபடியால், நீ செத்தவனாயிருந்தும் உயிரோடு இருக்கிறவன் என்று நீ பெயர் கொண்டிருக்கிறபடியால், அவன் செய்யற கிரியை என்ன கிரியை தெரியுமா? அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப அவன் சொல்றான், தேவரீர், நான் நிர்வாணியாயிருப்பதினால் உமக்கு பயந்து தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டேன். ஐயா, அவன் தான் ஒரு ஆடையே போட்டிருக்கானே, மேட்சா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கானே, மேட்சா. அவனும் அவன் மனைவியும் ஒண்ணு போல மேட்சா ட்ரெஸ், அத்தி இலையில மேட்சா ட்ரெஸ் போடுறதே எப்பதான் வந்துச்சு சொல்லுங்க? பாவத்தை ஆதாம் ஏவாளும் செய்த போதுதான் மேட்சா ட்ரெஸ் வந்துச்சு. என கண்பானவர்களே, இவன் இவ்வளவு தான் மேட்ச தேடினாலும் அவன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க முடியவில்லை. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பாவங்களை மறைக்கிறதற்கு தேடுகிற முறைமைகள் என்ன தெரியுமா? சுயமான கிரியைகள், நன்மைகளை செய்து ரட்சிக்கப்படாம மிஷனரியை தாங்குவாங்க, மனம் திரும்பாம ஆலயம் கட்டி கொடுப்பாங்க, பாவம் மன்னிக்கப்படாம ஆல்டருக்கு வேண்டிய ஜாமானெல்லாம் வாங்கி வைப்பாங்க. உங்களை வாங்கி வைக்க வேண்டாம், மிஷனரிக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், மிஷனரி தாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க ரட்சிக்கப்படாம கொடுக்கிற காணிக்கெல்லாம் இருக்கு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் மாட்டிக்கிட்ட அந்த எதை மாதிரி தான், அந்த அத்தி இலைகளால் தைக்கப்பட்ட வஸ்திரத்தை போலதான். அது எந்த பாவத்தையும் எந்த நிர்வாணத்தையும் மூடாது. என கண்பானவர்களே, தேவனுக்கு முன்பாக அவைகள் வெளியரங்கமாயிருக்கும். ஆண்டவருக்கு காணிக்க கொடுங்க, கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா மனம் திரும்பி உங்க வாழ்க்கையை கொடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முதலாவது அவர்கள் தங்களையும் பின்பு தங்களுடையவர்களையும் குடையவைகளையும் கொடுத்தார்கள். இன்றைக்கு உங்களை கொடுக்காம கொடுக்கிற கொடுத்தல் என்ன தெரியுமா? செத்த கிரியை. இரண்டாவது, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை, விருட்சத்தின் கனியை புசித்தாயோன்னு கேட்கிறாரு. இப்ப இவன் என்ன சொல்லியிருக்கணும்? புசித்தேன்னு சொல்லியிருக்கணும். அப்போ உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா அதுக்கு பேர் என்னது? பொய். பொய். அதாவது பொய்ன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும்.
பொய் சொல்லாதீங்கன்னா அது என்ன, நீங்க மட்டும் உண்மை பேசுற மாதிரி பொய் சொல்லாதீங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால மன்னிச்சுக்கங்க, நீங்க சொல்றது பொய் இல்ல, உண்மையை மறைக்கிறது. என்னதுங்க இது? டீசெண்டா இருக்குல்ல? பாவத்தையும் எப்படி சொல்ல வேண்டியது இருக்கு? டீசெண்டா சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ பாவியே பாவின்னு சொல்லப்படாதான். பால்காரரை எப்படி கூப்பிடுறோம்? பால்காரன்னு கூப்பிடுறோம். அவரை பார்த்து காய்கறி கடைக்காரன்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். பேப்பர் போடுறவர் வராரு, ஐயா பேப்பர் போடுறவர்னு கூப்பிடுறோம். அவரை பார்த்து பால்காரன்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அவரை என்னைய பால்காரன்னு சொல்லுங்க, அப்படிதானே பார்க்க முடியும். பேப்பர்காரன் சொல்லுங்கன்னு சொல்றாரு. காய்கறி கடைக்காரர் காய்கறிக்காரன் சொல்லுங்கிறாரு. இந்த பாவம் செய்யறவனை மட்டும் பார்த்து பாவியன்னு சொன்னா அது என்ன பாவியே, நீங்க மட்டும் பெரிய புண்ணியரோ எங்களை பாவியேங்கிறிய. என்ன டீசென்சி பாருங்களேன். பாவத்தை சொல்றத கூட எப்படி சொல்லணுமா? டீசெண்டா சொல்லணுமா? அதனால நானும் டீசெண்டா சொல்லிடுறேன். உன் பொய்யில் அது உண்மையா மறைக்கிறது. ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லணும். ஆனா இவன் என்ன சொன்னான் தெரியுமா? எல்லாருக்கும் மிஞ்சினவனா ஆண்டவரே, நீ எனக்கு தந்த ஸ்திரீயானவள் எனக்கு தந்தாள், நான் புசித்தேன். புசிச்சதுனா தந்தது சிறிய தந்தது நீரு. ஆக மொத்தத்துல எல்லாமே உம்ம மேலதான் தெரியுமா? என் மேல ஒரு தப்பு கிடையாது. இந்த ஸ்திரிய மட்டும் தராம இருந்திரு, நான் புசித்திருப்பேனா? தூக்கி போட்ட விதத்தை பாருங்களேன். சூப்பர். செய்யறதெல்லாம் செய்துபிட்டு சொல்றது அது அவனால அவளால. நான் சும்மா தான் இருந்தேன் பாருங்க. சூழ்நிலை அப்படி ஆயிட்டு. நான் வேண்டான்னு தான் நினைச்சேன். நினைச்சிங்களோ சிரிச்சிங்களோ புளிச்சிங்களோ எனக்கு தெரியாது. பாவம் தானே. ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிற அவன் செத்த கிரியை செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் சகாயமின்றி சடுதியில நாசம் அடைவான். மறந்து போகக்கூடாது. பாவங்களை மறைக்க கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சிலர் பாவத்தை அறிக்கை செய்துகிட்டே இருப்பாங்க, ஆனா விட மாட்டாங்க. சிலர் பாவத்தை விட்டுருவாங்க, ஆனா அதை அறிக்கை செய்ய மாட்டாங்க. ரெண்டு பேரும் தேவனுடைய கரத்துல இரக்கம் பெற மாட்டாங்க. ஒரு பொல்லாதாவிக்கு விரோதமாக ஜெபிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அந்த ஆவி என்ன செய்யும்னா, இந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணா அடுத்த சகோதரிக்கு பேரும், அதுக்கு ஜெபம் பண்ணா அடுத்த தாயாருக்கு பேரும், ஜெபம் பண்ணா சகோதரனுக்கு பேரும், திருப்பி இங்க வரும். இப்படியே வீட்டில் இருக்கிற 4 பேரையும் சுத்தி அது மாறி பிடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லி கொண்டு வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த பொல்லாதாவி வேற யார்ட்டையும் போகக்கூடாது, இந்த சகோதரியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே அது இயேசுவின் நாமத்துல போன உடனே அது சொல்லிச்சு, நீ இங்க தொடர்த்துவேன், நான் வீட்டுல போய் நின்னுக்குவேன், இவ வருவாள்ல பிடிச்சுக்குவேன். நான் சொன்ன, ஆண்டவரே தேவ தூதர்கள் அந்த வீட்டின் வாசல்ல நிறுத்துனேன். இயேசு நாமத்துல போன இப்ப எங்க போக முடியும்? என்னையால போக முடியாது. அங்கதான் தூதரை நிறுத்திட்டிய, நான் அந்த பக்கமே எட்டி பார்க்க முடியாது, இனி இவளை கொண்டுட்டு தான் போவேன்னு. ஆண்டவர்கிட்ட கேட்டா பதில் சொல்லுவாரு. சில நேரம் நம்ம என்ன செய்வோம்னா, ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய ஞானி நினைச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்தை செய்துக்கிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டு இருப்போம். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே இது இப்படி பண்ணது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு முன்னால ஒரு பெயரை எழுதினார், ஒரு ஊரினுடைய பெயரையும் எழுதினார். அது மட்டுமல்ல, ஒரு நபருடைய முகத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த வாலிப தங்கச்சியை வெளியே போக சொல்லிட்டு அவங்களுடைய தாயாரை கூப்பிட்டு, இந்த ஊர்ல இருந்து இந்த பேர்ல உள்ள இந்த மாதிரி உருவம் உள்ள நபர் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போய் இருக்கிறாரு,
இவருக்கும் உங்க மகளுக்கும் என்ன சம்பந்தம் இருந்ததுன்னு கேட்டேன். அந்த தாயார் சொன்னாங்க, இப்போ ஒன்றும் இல்லைன்னாங்க. நான் கேட்டேன், இப்ப இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன இருந்தது அப்படின்னு கேட்கிறேன்னு. அமைதியா இருந்தாங்க. அந்த தங்கச்சி வெளியே போ அனுப்பி விட்ட தங்கச்சி உள்ள வந்தா உண்மையை சொன்னா. நான் சொன்னேன், ஆண்டவர் பார்க்கிறார், நீ அந்த மனுஷனால ஏமாற்றப்பட்டு விட்டாய், இன்னைக்கு அந்த மனுஷனை வெறுத்து விட்டுட்ட. ஆனா ஆண்டவர் உன் இருதயத்தை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அது பாவம், அந்த தொடர்பு பாவம். அந்த தொடர்பு பாவமான வாழ்க்கைன்னு நீ உன் இருதயத்துல ஒத்துக்கொண்டு அதை விடல, ஏமாற்றப்பட்டதுனால விட்ட. உன் இருதயம் நல்ல இன்னொரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னமும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தவறு நீ தனிச்சு செய்யல, உன் குடும்பம் அத்தனைக்கு தெரிந்துதான் இந்த தவறு நடந்தது. உண்மைதானேன்னு கேட்டேன். குடும்பத்தார் அமைதியா இருந்தாங்க. சொன்னாங்கள பார்த்து, உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. இந்த ஆவி இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க மாறி மாறி சுத்தி வர்றதுக்கு காரணம் ஒன்னும் செய்வனெல்லாம் இல்லை, நீங்க செய்த வெனதான். குடும்பமா செய்த வெனைக்கு தான் இந்த வென வந்திருக்கு. நீங்க இப்ப பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை விடுதலையாக்குவார் சொல்லி ஆலோசனை கொடுத்து அனுப்பி விட்டேன். அப்படியே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை விடுவித்தார். அந்த சகோதரிய கர்த்தர் ஊழியக்காரியா அபிஷேகித்து பயன்படுத்தி வருகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளையே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அத பாவம்னு அறிக்கையிடணும். அறிக்கையிட்ட மட்டும் காணாது, அதை விட்டு விட வேண்டும். அவனுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். அவன் தான் செத்த கிரியை விட்டு மீண்டு வருவான். இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில உண்டா? இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அடுத்து சொல்லுகிற விசுவாசம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். உங்கள் விசுவாசம் யார் பேர்ல வைக்கப்படணும்? தேவன் பேரில் வைக்கப்பட வேண்டும். தேவன் பேரில் வைக்கப்பட வேண்டும். வேதத்தை என்னோடு கூட திருப்புங்க. தானியேலின் புத்தகத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புங்க. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, தானியேலை குறித்து வேதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அங்கே நாம் காண்கிறோம். வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. என கண்பானவர்களே, சேதங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிற சத்துருவினால் வருகிற சேதங்கள், மனுஷரால் வருகிற சேதங்கள், வேறு எவைகளினால் வருகிற சேதங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிற ஒன்று உண்டென்றால் அது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். என கண்பானவர்களே, இன்னைக்கு சிலருக்கு விசுவாசம் யார் பேர்ல இருக்கும்னா தங்க பேர்ல இருக்கும். நான் எதனாலும் சாதிச்சிருவேன். இன்னும் ஒரு சிலருக்கு விசுவாசம் எதன் மேல இருக்கும்னா, அதான் பணம் இருக்க, பணத்தை வச்சு சாதிச்சிடலாம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்காக 3 நாட்கள் அழைக்கப்பட்டிருந்தேன். அது ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல். எல்லாரும் அந்த பள்ளியில தங்கி தான் படிக்கணும். வேற எங்கேயும் அவங்க போய் இருந்து வந்து போய் படிக்க கூடாது. இட்ஸ் a ரெசிடென்சியல் ஸ்கூல். இட்ஸ் a காஸ்ட்லி ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல அந்த மாணவர்களோடு கூட 3 நாட்கள் தங்கி இருந்து தனித்தனியா ஒவ்வொருவருக்கும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள போயிருந்தேன். ஒவ்வொரு மாணவன்ட்டையும் மாணவிட்டையும் பேசினா
நீ எவ்வளவுப்பா மார்க் வாங்கணும்னு நினைக்கிற, 10th 12th எவ்வளவு வாங்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டா ஒருத்தன் கூட 60 மார்க்குக்கு மேல சொல்லல. எல்லாம் 50 60 50 60 40 இப்படியே தான் சொல்றான். 35 60 தாண்டவே மாட்டேங்கிறான். நான் கேட்டேன், ஏன்னு கேட்டேன். எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், எங்க அப்பா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு, பெரிய டாக்டர். எங்க அப்பாவுக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு, இப்படி எல்லாம் பெருசு பெருசா, எங்களுக்கு நிறைய பணம் இருக்கு. என்ன படிக்கனாலும் பணம் கொடுத்து வாங்கிடுவாரு எங்க அப்பா. நான் டாக்டர் ஆகனா பணம் கொடுத்து டாக்டர் ஆக்கிடுவாரு, இன்ஜினியர் ஆகனா பணம் கொடுத்து இன்ஜினியர் ஆக்கிடுவாரு. எதனாலும் பணம் கொடுத்து வாங்கி பாஸ் ஆனா போதும், மீதி எங்க அப்பா பார்த்துக்கிடுவாரு. அவன் நம்பிக்கை முழுசும் பணத்துக்கு மேல. அந்த பள்ளியில படிக்கிற எல்லா மாணவர்களுடைய எண்ணமும் பணத்துல தான் இருந்துச்சு. அந்த மாணவர்களை பேசி, இல்லப்பா பணத்தை காட்டிலும் நீ படித்து முன்னேறுவதற்கு இருக்கிற மதிப்பு வேறங்கிறத புரிய வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாணவர்களை 80 90ன்னு டார்கெட் பண்ண வச்சேன். இன்னைக்கு சிலருக்கு தங்களுடைய பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி இது மேல நம்பிக்கை. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஊழியக்காரங்க மேல நம்பிக்கை. யா நீங்க எங்க வீட்டுல வந்து கால் மிதிச்சிட்டா போதையா, எல்லாம் நடந்துரும், நீங்க கண்டிப்பா எங்க வரணும், எங்க வீட்டுல வந்து கால் மிதிச்சிடணும். இப்படி சொன்ன உடனே ஊழியக்காரருக்கு காலும் புரிய மாட்டேங்கி, தலையும் புரிய மாட்டேங்கி, காலு கீழே இருக்கா தலை மேல இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே அந்த ஊழியக்காரருக்கு, இவ்வளவு நம்ம உயரமா இருக்கமா, நமக்கு இருக்கிற இந்த மதிப்பு நமக்கே தெரியாம போச்சே, எப்படி இந்த விசுவாசிய மாதிரி அருமையான விசுவாசி வேற யாராவது உண்டா அப்படின்னு இந்த வாரம் கால் மிதிக்கன்னு மிதிக்க போயிடுறோம். ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்லலம்மா, கூப்பிடுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்னா கர்த்தர் பேரில் இருக்கணும். அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் சேதம் ஒன்றும் காணப்படவில்லை. என்ன சேதையா அந்த தானியேலின் வாழ்க்கையில காணப்படலை அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் உடனடியா ஒரு பதில் சொல்லுவீங்க, சிங்க கெபிக்கு அவன் தப்புவிக்கப்பட்டான். சிங்க கெபியில் இருந்து அவன் தப்புவிக்கப்பட்டு அவன் பாதுகாக்கப்பட்டான். சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் அவனை தப்புவித்தார், அது சேதப்படுத்தவில்லை என்பீர்கள். நீங்க சொல்றது 100% உண்மை. ஆனா இன்னமும் அநேக சேதங்கள் அவன் வாழ்க்கையில் காணப்படாதிருந்தத வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தான் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னையா சேதம் அவன் வாழ்க்கையில இல்லாதிருந்தது? வேதத்தை கொஞ்சம் திருப்பினீங்கன்னா தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் அறையிலே, தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஐயா, ராஜாவை தவிர வேறு யாரையும் பார்த்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. ராஜ்யம் முழுவதிலும், மேதிய தேசம் முழுவதிலும், பாபிலோன் தேசம் முழுவதிலும் அந்த மேதியனாகிய ராஜாவாகிய தரியுவை தவிர வேற யாரையும் பார்த்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது. 30 நாளும் யாரையாவது பார்த்து விண்ணப்பம் பண்ணனா சிங்க கெபியில கொண்டு போடணும்னு இந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வச்சிட்டார். தானியேல் அதை அறிகிறான். ஆனால் அவனுடைய ஜெபத்தை நிறுத்தவில்லை. அவனுடைய ஜெப வாழ்வு சேதப்படவில்லை. ஜெப வாழ்வு எப்படி இருந்ததுன்னா, முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை.
பிரச்சனை பெருசானா நம்ம ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவோம். உபவாசத்துக்கு மேல உபவாசம், ஃபாஸ்டிங் மேல ஃபாஸ்டிங், கண் விழிச்சு ஜெபம் பண்ணுவோம், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு. பிரச்சனை நீங்கிட்டுனா ஆண்டவரே உமக்கு தோத்திரம், எங்களுக்கு ஆத்திரம்னு நடந்துகிட்டே சொல்லிட்டு போவோம். பைபிளை எப்படி வாசிப்போம்னா, சீக்கிரம் கொண்டா சீக்கிரம் கொண்டா, எனக்கு நேரம் ஆயிட்டு அப்படின்னு பைபிளை எடுப்போம், இப்படி திறப்போம், இப்படி பார்ப்போம். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். எனக்கு இப்படிலாம் வருது திறந்தா, சரி இந்த வசனம் நல்லா இல்லை அப்படின்ட்டு மூடிட்டு திருப்பி திறப்போம். என்ன வருது? லீபனோனில் வாசமாய் இருந்து கேதுருகளில் கூடு கட்டி கொண்டிருக்கிறவளே, வேதனைகளை பிள்ளை பெறுகிறவர்கள் கொத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதபிக்கப்பட. அடாடா, இப்ப அது நல்லா வரக்கூடாதா? எனக்கு திறந்தாலே இப்படிதான் வருது. சரி, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ், என்ன மூடிட்டு திரும்ப திறக்கேன். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அட பாவமே, இன்னைக்கு ஒரு வசனம் கூட உருப்படியா வரல, எல்லாம் விளங்காம வருது. இன்னைக்கு எதை பண்ணினாலும் விளங்காது, அதனால ஒன்னையும் செய்யக்கூடாது. இது என்ன ஜோசிய புத்தகமா? நான் கேட்கேன். இப்படி திறந்து திறந்து வாசிக்கிறதுக்கு, மூடி மூடி திறந்து மூடி மூடி வாசிக்கிறதுக்கு. ஒரு புது பொண்ணுக்கும் ஒரு புது மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆச்சான். அந்த புது பொண்ணுக்கும் புது மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆன போது அந்த புது பொண்ணுக்கும் புது மாப்பிள்ளைக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, வாழ்க்கையை தொடங்க போறோம், பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தொடங்குவோமேன்னு கல்யாணத்தன்னைக்கு தீர்மானம் எடுத்தாங்க. தீர்மானம் எடுத்து எதை வாசிக்கிறது அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர யோசித்தா பைபிளே பிளாங்கா இருக்கு. ஒன்னு சொல்லுவாங்க, முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும், முன்ன பின்ன பைபிள் வாசித்தா தானே எதுல என்ன இருக்குன்னு தெரியும். கல்யாணத்தன்னைக்கு புதுசா பைபிளை திறந்து பார்த்தா எல்லாமே எப்படிதான் இருக்கும்? புதுசா தான் இருக்கும். புதுசா இருந்துச்சு. திடீர்னு அந்த புது பொண்ணுக்கு ஒரு நினைவு வந்துச்சு. அந்த புது பொண்ணு எப்ப சர்ச்சைக்கு வந்தாலும் தூண் ஓரமா சுவர் ஓரமா அப்படி சாஞ்சி உட்கார்ந்து நிம்மதியா கண்ணை மூடிடுவாப்ல. நிம்மதியா கண்ணை மூடும் போது போதகர் ரொம்ப ஆறாரோ ஆறீராரோன்னு அப்படி பிரசங்கம் பண்ணும்போது நல்லா தூங்குவாப்ல. இந்த போதகமாருக்கு ஒரு கெட்ட புத்தி உண்டு. என்ன புத்தினா, திடீர்னு சத்தத்தை உயர்த்திடுவாங்க, அது தூக்கத்தை கெடுத்துரும். சத்தத்தை உயர்த்தி பிரசங்கம் பண்ணும்போது தூக்கத்தை கெடுத்துரும். பிறகு சத்தத்தை இறக்கிடுவாங்க. நானும் அப்படித்தானே பண்றேன், இது எனக்கு இருக்கிற புத்தி, அது எல்லா பிரசங்கமாருக்கும் இருக்கிற புத்தி. அந்த புத்தியில அப்படி ஏறும், அப்படி இறங்குமா, அப்படி ஏறினவுடனே கண்ணை திறப்பாங்க, இறங்கினவுடனே கண்ணை மூடிடுவாங்க. அப்பப்ப என்ன செய்வாங்கன்னா, கண்ணை மூடி கண்ணை திறந்து கண்ணை மூடும் போது ஏதாவது ஒரு வார்த்தை கப்புன்னு அந்த கண்ணு வழியா எங்க போயிரும்? உள்ள போயிரும். உள்ள போகுது பாருங்க, அதுவும் எரிச்சலோட தான் போகும். தூக்கத்தை கெடுத்து விட்டாரு இந்த பிரசங்க, அது அப்படி உள்ள போகும் பாருங்க. அது அன்னைக்கு நினைவுக்கு வந்துச்சு. சமாரிய ஸ்திரீ இருந்தாலாம், அவளுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீர் கொடுத்தாராம், அதை வாசிப்போம் நாங்களே. கண்ணை மூடி திறந்து திறந்து மூடி கேட்ட பிரசங்க நினைவுக்கு வந்துச்சு. இப்ப எங்க இருக்கா சமாரிய ஸ்திரீன்னு பைபிள்ல தேடணுமே, எப்படியோ தேடி பிடிச்சு யோவான் 4ஆம் அதிகாரத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சு யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தா அது 1ஆம் சங்கீதம் மாதிரி 6 வசனத்துல இருக்குமான்னு பார்த்தா அது 50க்கு மேல இருக்கு. 50க்கு மேல வாசிக்க எவனுக்கியா பொறுமை இருக்கு? அதனால புது மாப்பிள்ளை பார்த்தாரு. கல்யாணத்தன்னைக்கே புது பொண்ணு சொல்றத கேட்டா அது எப்படி வாழ்க்கை முழுதும் கேட்ட மாதிரி ஆயிரும். இன்னைக்கு பிடிக்கிற பிடியில புது பொண்ணை நம்ம சொல்றதுல வாசிக்க வச்சு நம்ம சொல்லு கேட்க வச்சாகணும்னு தீர்மானம் எடுத்தாரு. உள்ளத்துல, வாயில சொன்னாரு செத்தாரு. அன்னைக்கு வாயில சொல்லாம உள்ளத்துல தீர்மானம் எடுத்து நான் சொல்றதுல இருந்து நீ வாசினார். கல்யாணம் ஆன முத நாள் பாருங்க, கீழ்படிஞ்சிட்டாப்ல. மற்ற நாள் எப்படியோ எனக்கு தெரியாது. முத நாளின் உடனே என்ன செய்துட்டாப்ல? கீழ்படிஞ்சிட்டாப்ல. அவர் சொன்னார், வாசி 18 இருந்துன்னு. வாசிங்க பாப்போம், யோவான் 4:18. வாசிங்க, சத்தமா வாசிங்க. யோவான் எடுக்கலையா? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு தெரியலையா? எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல,
இதை உள்ளபடி சொன்னா எப்படி இருக்கும்? கல்யாணத்தன்னைக்கு வாசித்தா அது மாப்பிள்ளை தெரிஞ்செடுத்து கொடுத்து பொண்ணு வாசிக்க அதை உள்ளபடி வேற சொன்னாயின்னா என்ன ஆகும்? இப்படிலாம் பைபிள் படிக்கப்படாது. ஒழுங்கா படிக்கணும் பைபிளை. எப்படி படிக்கணும்? கிரமமா படிக்கணும் பைபிளை. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 5 அதிகாரம் படிச்சீங்கன்னா வருஷத்துல ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கலாம். இது கூட உங்களுக்கு படிக்க முடியலன்னா சாப்பிடாதீங்க, தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களுடைய விசுவாசம் வளர்வதற்கு மிகவும் அவசியமானது வசனம். விசுவாசம் எதுல வரும்? கேள்வினால வரும். கேள்வி எதனால வரும்? வசனத்தினால வரும். என கண்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் வளர்வதற்கு தேவை வேத வசனம். இந்த வேத வசனம் நமக்குள்ள போகணும். குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து முடிங்க. விசுவாசி, நீ வேதத்தை விசுவாசி. அந்த வீய வெட்டிடுங்க. விசுவாசி, நீ வேதத்தை சுவாசி. அந்த சூவ வெட்டிடுங்க. விசுவாசி, நீ வேதத்தை வாசி. அந்த வாவை வெட்டிடுங்க. இல்லனா அடனிச்சி. வேதத்தை வாசித்து விசுவாசித்து விசுவாசித்து வாழுகிறவங்க தான் விசுவாசி. இங்க பாருங்க, இவர் வழக்கத்தின்படியே தான் முன் செய்து வந்த முறைமையின்படியே. பிரச்சனை பெருசா இருக்குயா. ஜபம் கொஞ்சம் கூட கூடல. 3 நேரம்னா 3 நேரம். கொஞ்சம் கூட குறையல. 3 நேரம்னா 3 நேரம். ஒரு கிரமமான வேத வாசிப்பு, ஒரு கிரமமான ஜப அனுபவத்தை கொடையவர்களாய் இருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை, நிமிர்ந்து நிற்கலாம். இன்னைக்கு கலங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனா நம்ம பாட்டு பாடுவோம், விசுவாசியே நீ பதறாதே. அது என்னங்க எனக்கு விளங்கல. விசுவாசிக்கிறவன் பதறான்னு வேதம் சொல்லுது. பாட்டு விசுவாசியே நீ பதறாதே. அது என்னங்க எனக்கு புரிய மாட்டேங்க. அது எந்த பைபிள்ல இருக்கு? என் பைபிள்ல அப்படி இல்லை. ஏன்? விசுவாசிக்கிறவன் பதறான், தன் கை கால்களை உதறான். என்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ ஐயோன்னு சொல்ல மாட்டான். எப்ப தெரியுமா? ஒழுங்கா பைபிள் படிங்க, ஒழுங்கா ஜபம் பண்ணுங்க. கிரமமா உங்களுக்கு ஜப நேரம் ஒண்ணு இருக்கட்டும், வேத வாசிப்பு நேரம் ஒன்று இருக்கட்டும். இந்த நேரம் வேதம் வாசிக்கிற நேரம், இந்த நேரம் ஜபிக்கிற நேரம். நான் ஒரு சிலர் அறிந்திருக்கிறேன், அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் போன் பண்ணக்கூடாது. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இட் இஸ் தேர் பிரேயர் டைம். ஒரு டாக்டர் எனக்கு தெரியும், அது அவங்க பிரேயர் டைம். சாயங்காலம் 4 மணிலிருந்து 5 மணி வரை யார் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய ஜப நேரம். அதை முடிச்சுட்டு தான் கிளினிக் வருவாங்க. எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். நான் ரட்சிக்கப்படும் போது ரட்சிக்கப்பட்டான். நான் ஊழியத்துக்கு ஆரம்பித்த போது அவன் ஊழியத்தை ஆரம்பிச்சான். 2 பேரும் ஒன்னா நாங்க ஊழியம் செய்வோம். 2 பேரும் ஒன்றா ஊழியத்திற்கு கடந்து செல்வோம். அவன் மதுரையில இப்ப போதகராய் ஊழியம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அவன் காலையில ஆண்டவர்கிட்ட பேசாம யார்கிட்டையும் பேச மாட்டான். 4 மணிக்கு எழும்புவான். 4 மணிக்கு எழும்பி ஜபம் பண்ணி வேதம் வாசித்து முடிக்க 6 மணி ஆகும். 6 மணிக்கு பிறகுதான் அம்மா கூப்பிட்டாலும் அப்பா கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவான். யாரு கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவான். நாங்க ஊழியத்துக்கு போற இடத்துல 4 to 6 அவன்கிட்ட யாரும் பேச முடியாது. அவன் ஜபம் பண்ணி வேதம் வாசித்து முடிச்சுதான் வெளியே வந்துதான் யார்கிட்டையும் பேசுவான். பல வருஷங்கள் கழிஞ்சிச்சு. ஒரு நாள் மதுரைக்கு போயிருக்கும் போது அவனுடைய வீட்டுல போய் தங்குனேன். காலையில 4 மணிக்கு அவனுடைய அறையினுடைய லைட் வெளிச்சம் பிரகாசித்தது.
நானும் காலையில 4 மணிக்கு எழும்பி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 5 மணி ஆச்சு. நண்பர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். உண்மை அப்படியே தான் இருக்காரா, படிக்கும் போது இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்காரா அப்படின்னு பார்ப்போன்னுட்டு எடிசன் எடிசன் அப்படின்னு கூப்பிட்டேன். சத்தமே வரல. ரூம் விட்டு வெளியே வந்து அவன் ரூம் வாசலுக்கு வந்து நின்னேன். எடிசன் எடிசன். திரும்பியே பார்க்கல, கண்ணையே திறக்கல. திரும்பியும் கூப்பிட்டேன், அசையவே இல்லை. நான் போய் என் ரூமுக்கு போயிட்டேன். 6 மணிக்கு பிறகு வந்தான். கூப்பிட்டிய எதுக்குன்னு. இல்ல, நீ படிக்கும்போது இப்படி இருப்ப, இப்ப கல்யாணம் கட்டி பிள்ளைலாம் ஆகிப்போச்சு, இப்படி இருக்கியா, மனம் திரும்பிட்டியான்னு செக் பண்ணி பார்த்தேன். நீ மனம் திரும்பல, ஸ்டெடியா இருக்கிற, வாழ்த்துக்கள்னு. என கண்பானவர்களே, கர்த்தருக்குள்ள உறுதியாய் இருக்கிற அப்படிப்பட்ட மனுஷர்கள் இன்றைக்கும் தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராய் தானியேலை போல நீங்களும் உங்களுடைய கிரமமான ஜெப அனுபவம், கிரமமான ஒரு வேத வாசிப்பின் அனுபவம், தேவனை தேடுகிற ஒரு நேரம் என்று ஒன்று இருக்கட்டும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு. இப்பதான் ரிட்டையர்ட் ஆனார். நல்ல உயர்ந்த பதவிக்கு போயிட்டார். நல்ல உயர்ந்த பதவி, உண்மையுள்ள ஒரு மனுஷன், பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவார்னு உண்மையா, அவர் லஞ்சம் வாங்காம உண்மையா இருந்ததுனால உயர் பதவிக்கு போயிட்டார். அந்த சகோதரர் ஒரு நாள் எனக்கு பேசினார், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி நான் உனக்காக ஜெபம் பண்றேன் தம்பி, ஆனா நீ எப்ப ஜெபம் பண்ற அப்படின்னு கேட்டேன். காலையில என் பையனை கொண்டு ஸ்கூல்ல கார்ல கொண்டு விடுவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். என் மனைவிய ஸ்கூல்ல கொண்டு டீச்சர் வேலை பார்க்க ஸ்கூல்ல 2வது கொண்டு விட போவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து பைக்கை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன் அப்படின்னா. நான் அந்த நண்பன்கிட்ட கேட்டேன், சரி காலையில சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னா. ஏன் இப்படி கேட்க அப்படின்னா, இல்ல சாப்பிட்டியாப்பான்னு. ஆமா. உன் மனைவியை காலை ஸ்கூல்ல கொண்டு டீச்சருக்கு வேலைக்கு விடு போகும்போது சாப்பிட்டியா, அல்லது உன் பையனை பள்ளிக்கூடத்துல கொண்டு விட போகும்போது சாப்பிட்டியா, இல்ல நீ பைக் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகும்போது சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட? நீ ரொம்ப பிஸி, உனக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுக்குலாம் என்னல்ல நேரம் இல்ல, அப்ப சாப்பிட்றதுக்கே நேரம் இருக்காது, சோ அப்ப வண்டியிலே தான் சாப்பிட்டு போனியான்னு. அப்படியா கேட்கீங்க? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் நேரம் கிடைச்சிச்சு இல்ல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடைக்கல. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பழகு, அதுக்கு பிறகு என்கிட்ட சொல்லு, பிறகு உனக்கு ஜெபம் பண்றேன்னு. சில ரொம்ப பிஸி ஆயிட்டிய. உங்களை பார்த்தா எனக்கு நேரமே இல்லை, உங்களுக்கு இன்னொரு 24 மணி நேரத்தை ஹேண்ட் அவுட்டை கொடுக்கலான்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம் போல தோணுது. 48 மணி நேரம் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடு ஆண்டவரேன்னு. ஏன்னா உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு மட்டும்தான் நேரம் இல்லை, மீதி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. வேதம் வாசிக்க மட்டும்தான் நேரம் இல்லை, மீதி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆராதனைக்கு போக மட்டும்தான் நேரம் இல்லை, மீதி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. உபவாச ஜெபத்துக்கு போறதுக்கு மட்டும்தான் நேரம் இல்லை, மீதி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. யோசித்து பாருங்க. அவனுடைய ஜெப வாழ்க்கை சேதமடையவில்லை. இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில் எது சேதப்படவில்லை? அதே தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்க கொஞ்சம் திருப்பினீங்கன்னா அங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம், அங்க இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். வேதம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ராஜா சிங்க கெபில போட்ட ராஜா இப்ப சொல்லுகிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, அவன் சாட்சி சேதப்படவில்லை.
இரண்டாவதாக எது செய்தப்படவில்லை? அவனுடைய சாட்சி செய்தப்படவில்லை. மூன்றாவது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் அப்படிங்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தானியேலை குறித்து ராஜா ராத்திரி தூக்கமே வரலையாம். அவன் கீத வாத்தியம் எல்லாம் வேண்டான்ட்டான். தூங்குறதுக்கும் வழி இல்லாம முழிச்சிருக்கிறான். கீத வாத்திய சத்தம் எல்லாம் போயிட்டு, ஆனா இவன் செவியில ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்ன சத்தம் தெரியுமா? சிங்க கெபிக்குள்ள இருந்து சிங்கம் போடுற சத்தம் கேட்கல. சிங்க கெபிக்குள்ள இருந்து தானியேல் தேவனை ஆராதிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. அதனால அவன் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். நம்ம எப்ப சாட்சி சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார், அப்ப சாட்சி சொல்லுவோம். சொல்ல வேண்டாம் சொல்லலையா? ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு நல்லா சாட்சி சொல்லுங்க, நிறைய சாட்சி சொல்லுங்க. சாட்சி சொல்லாம இருந்துடாதீங்க. ஆனா நெருக்கங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது முறுமுறுக்கிறத விட்டுட்டு தேவனை துதிக்க பழகி இருக்கிறோமா? என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ங்கிற வசனத்துல சங்கீதம் 50:14-15 இப்படி சொல்லுகிறவர் 14 சொல்லுகிறார், உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன் தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து வரும்போது என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலியிடணுமா? நீங்க நன்மை வரும்போது ஸ்தோத்திரம் சொல்றீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்தார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் போன கார் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என் கை ஒடிஞ்சு போச்சு, 2 துண்டாயிடுச்சு. அது தொங்கிடுச்சு. கார் அப்படியே நேர போய் நின்றுகிட்டு இருந்த ஒரு புல்டோசர்ல போய் முட்டிச்சு. கார் முற்றிலும் ஒன்றுமில்லாம ஆயிட்டு. நானும் கார் ஓட்டின மிஷினரியும் தப்புனது பெரிய காரியம். காரை பார்த்தா யாரும் படைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க ஊழியத்தில் உள்ள எல்லாருக்கும் கோபம் வந்துட்டு, கார் ஓட்டினார் இப்படி ஓட்டிட்டாரு, அப்படி இப்படின்னு வந்துச்சு. நான் பார்த்தோம், நான் அமைதியா இருங்க, ஒன்னும் சொல்லக்கூடாது. நூற்றி 8க்கு ஃபோன் பண்ணி நானே நேர அதில் ஏறி உட்காந்து ப்ரெஷரை செக் பண்ணுங்க, சுகரை செக் பண்ணுங்க, எனக்கு இவ்வளோதான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்ன. செக் பண்ணிட்டு பார்த்தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கு. ஆமாம், அதுதான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது, இதுதான் என்னுடைய நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்து கட்டு போட சொன்னேன். எல்லா காரியமும் நடந்தது. எல்லா காரியமும் நடந்தது. என்னுடைய நரம்பும் பாதிக்கப்பட்டுச்சு, உணர்ச்சிகள் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. டாக்டரை பார்த்து சொல்லிட்டேன், எனக்கு முழுசு மயக்கம் கொடுக்கக்கூடாது, எனக்கு பெயின் கில்லர் கொடுக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியணும், மரத்து போகிறதுக்கு மட்டும்தான் செய்யணும், வேற ஒன்றும் நீங்கள் செய்யக்கூடாது, என்ன பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியணும், எங்கே வலி இருக்குங்கிறது எனக்கு தெரியணும், இப்படித்தான் நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். அதுபடி கொடுத்தாங்க. தாங்கிக்குவீங்களா? அதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியும், ஆகையினால இப்படி தான் செய்யணும்னு சொல்லி செய்ய சொன்னேன். ஆப்ரேஷன் ஆரம்பித்த நேரத்தில் ஆண்டவரை மைமைப்படுத்த ஆரம்பித்தேன் அந்நிய பாஷையில். ஆப்ரேஷன் முடிஞ்சு தியேட்டருக்கு வர விடலை. தோத்திரம் பண்ணிக்கிட்டே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தான் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் நடந்துச்சு.
ஆப்ரேஷன் முடிஞ்சு தியேட்டருக்கு வந்தேன், ஐசியூ வார்டுக்கு வந்தேன். அங்கேயும் ஆண்டவரை மைமைப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கிறிஸ்தவராயிருந்து மாறினவர். அவருக்கு சுவிசேஷம் சொன்னேன். அவர் சொன்னாரு, எனக்கு புல்லரிக்குது, நான் இந்த மாதிரி பின்வாங்கி போனவன். எனக்கு அன்பானவர்களே, என்ன வந்தாலும் நம்ம ஆண்டவரை என்ன செய்ய பழகணும்? மகிமைப்படுத்த பழகணும். எனக்கு கையில 2 பிளேட் வச்சிருக்கு. என்னுடைய சரீரத்தில் அந்த ஆபரேஷனுடைய காரியம் இன்னமும் இருக்கு, அதனுடைய எஃபெக்ட் இன்னமும் இருக்குது எனக்கு. ஆனா அவைகளிலேயும் அதன் நடுவிலையும் ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார் அவரை துதிக்க. காரணம் என்ன தெரியுமா? தானியேலை குறித்து சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை தான் நான் நினைவு கூர்ந்தேன். சிங்க கெபியில இருந்து இடைவிடாமல் தேவனை ஆராதித்து, நம்ம சிங்க இல்லையே குறித்து சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை தான் நான் நினைவு கூர்ந்தேன். சிங்க கெபியில இருந்து இடைவிடாமல் தேவனை ஆராதித்து, நம்ம சிங்க கபிலெல்லாம் இல்லையே, சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் தானே. அப்போ தேவனை நம்ம எத்தனை மடங்கு துதிக்கணும்? உங்க வாழ்க்கையில நன்மையை பெற்று துதிக்க பழகின நீங்கள் தீமையிலும் துதித்து பழகுங்க. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா? யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அவனுடைய ஆராதனை தேவனுக்கு நன்றி சொல்லுகிற அனுபவம் செய்தப்படவில்லை, அவனுடைய சாட்சி செய்தப்படவில்லை, அவன் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற அனுபவம் செய்தப்படல. அடுத்து பாருங்க, அதே 6வது அதிகாரத்துல 21வது வசனத்தை பாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர், ராஜாவே நீர் என்றும் வாழ்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சட்டத்தை போட்டது இந்த ராஜா, கெபில போட்டது இந்த ராஜா. இப்ப இவர் தான் வந்து நின்று கெபி வாசல்ல நின்று இருக்கானா செத்தானான்னு கேட்காரு. இவன் சொல்றான், ராஜாவே நீரென்றும் வாழ்க. நமக்கு தீமை செய்கிறவர்களை வாழ்த்த முடிகிறதா? ஆசீர்வதிக்க முடிகிறதா? துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண முடிகிறதா? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடிகிறதா? அதுதாங்க விசுவாசம். அவனுடைய வாழ்வின் சாட்சி மட்டும் செய்தப்படல, ஆராதனை மட்டும் ஜெபம் செய்தப்படல, ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனோடு உள்ள உறவு மட்டும் செய்தப்படல, தீமை செய்தவர்களை நேசிக்கிற அந்த தேவ சாயலின் அனுபவம், தேவ சுவாபத்தின் அனுபவம் அவனில் செய்தப்படவில்லை. கடைசி அவன்கிட்ட செய்தப்படாம இருந்தது என்னதுன்னா 23வது வசனம். 23வது வசனம், சிங்க கெபியில் இருந்து அவனை தூக்கிவிடப்பட்டான். தேவன் பேரில் விசுவாசித்தபடியினால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நியாயக்கேடு செய்ததில்லை. எத்தனை சேதம் இல்லாத வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷரும் அவனை சேதப்படுத்த முடியல. தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவனை சிங்க கபில போடப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் எல்லாரும் கபில போடப்பட்டார்கள். சிங்கம் அவர்கள் கீழே போய் சேர்வதற்கு முன்னே அடித்து கொன்று போட்டது அவர்களை. ஆனால் தானியேலையோ ஒன்றும் செய்யவில்லை. என கண்பானவர்களே, தேவன் பேரில் வைக்கிற அந்த விசுவாசம், நீங்க அவன் விசுவாசித்தது போல நீங்க விசுவாசித்தீங்கன்னா மனுஷரால் வருகிற சேதம்,
பிசாசினால் வருகிற சேதம், உலகினால் வருகிற சேதம், துஷ்ட காரியங்களினால் வருகிற சேதம், அது எந்த சேதமானாலும் உங்களை தொடாதபடி பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு இருப்பார். என கண்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சாட்சியை, தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்க ஒப்பு கொடுப்போம். தேவன் பேரில் உள்ள விசுவாசம் நம்மை கட்டி எழுப்பட்டும். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சேதத்தை உண்டு பண்ணுகிற எவைகள் இருக்கிறது, அவைகளின் மேல் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை பெற போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில என்ன சேதம் வந்தாலும் சரி, அவைகளின் மேல் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை பெற போகிறோம். அதற்கு தேவன் பெயரில் நம்முடைய விசுவாசத்தை சரி பண்ண போகிறோம். தேவனோடு உள்ள உறவை சரி பண்ண போகிறோம். உங்களுடைய ஆதி ஜப அனுபவம் எப்படி இருக்கிறது? ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்கிற குறைவு உன்னிடத்தில் உண்டு. ஆதியில உள்ள தேவனுக்காய் ஓடின ஓட்டத்துல நான் குறைவுபட்டு இருக்கிறேன். என் ஜப வாழ்க்கையில குறைவுபட்டு இருக்கிறேன். என்னுடைய வேத வாசிப்புல குறைவுபட்டு இருக்கிறேன். தேவனை அதிகாலையில தேடுவதில் நான் குறைவுபட்டு இருக்கிறேன். தேவனுக்காக சாட்சி மற்றவர்களிடத்துல பகருகிறதுல நான் குறைவுபட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறார். இன்றைக்கு நான் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பேரில் வைக்கிற அந்த விசுவாசத்தை என்னிலே உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நான் சத்துருக்களை சிநேகிக்கல, என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கல. எனக்கு விரோதமா எழும்பினவர்கள் அழியணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பேசாத பகஞ்சர்கள்னு எனக்கு இருக்காங்க. செத்தாலும் இவங்க உறவு எனக்கு வேண்டான்னு வெறுத்திருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்னை மாற்றணும். நான் சமாதானமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறவங்க முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள குறைவுகளுக்காக வேத வாசிப்பு, ஜெபம், தேவனுக்காக ஓடுவது, தேவனுக்காக காலையில் அதிகாலமே எழும்பி காத்திருப்பது, தேவன் பேசுவதை கேட்பது, தேவனோடு நான் பேசுவது, நான் அவரோடு பேசுவேன், தினம் அவர் என்னோடு பேசுவார் என்கிற அனுபவத்தை இழந்திருக்கிறேன். என்னை ஆண்டவர் புதுப்பிக்கட்டும் சொல்றவங்க உங்களுடைய வலது கையை எடுத்து இருதயத்துல வைங்க. ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஒரு வல்லமையை, புதிய ஒரு அபிஷேகத்தை கொண்டு அவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். He want to renew. நீங்கள் தேவனுக்காய் எழும்ப வேண்டும். நீங்கள் தேவனுக்காய் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்காய் எழும்ப வேண்டும். ஒப்பு கொடுங்க. இரண்டாவது, ஐயா நான் மன்னிக்க முடியாதுன்னு சிலரை வெறுத்திருக்கிறேன். இவங்க உறவு எனக்கு வேண்டான்னு அவங்கள நான் விட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் வேணும். நான் பேசாத நபர்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும், அது பிசாசு தான். இந்த உலகத்துல யாரோடையும் அப்படி இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு என்னை மாற்ற விரும்புகிறேன். இயேசு எனக்கு உதவி செய்யட்டும். நான் சமாதானமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுறவங்க யாரும் இருந்தீங்கன்னா உங்களுடைய வலது கையை எடுத்து இருதயத்துல வச்சு இப்போ ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இரவு நீங்க சமாதானம் ஆயிடணும். அது உங்க பிள்ளைகளோட இருக்கலாம், சகோதர சகோதரிகளோட இருக்கலாம், ஒரு உறவினரோடு இருக்கலாம், ஏன் சில நேரம் கணவரோடு மனைவியோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். லிமிட்டா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் உறவு வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க இருக்காங்களா? ஏன்னா ஏம்பேன், மூணா ஊம்பேன், ஆனா ஆம்பேன், அவ்வளவுதான். பேசாமலாம் இல்ல, பேசுவேன், ஆனா இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு இருக்கீங்களா? ஆண்டவர் லிமிட்னு அன்பு கூர்ந்திருந்தார்னா இன்னைக்கு நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க முடியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்க முடியுமா? அவர் அளவற்ற அன்பு கூர்ந்தாரே.
பாவிகளாய் இருக்கையில், துரோகிகளாய் இருக்கையில், பலனற்றவர்களாய் இருக்கையில் அந்த அன்பை இப்போ நான் என்னுடைய உறவுகளின் நடுவில், நண்பர்கள் நடுவில், எதிராளியாய் பார்க்கிறவர்கள் நடுவில் காட்ட எனக்கு கிருபை தாரும். மன்னிக்க ஒப்புரவாக கிருபை தாருங்கிறவங்க வலதுகை எடுத்து இருதயத்தில் வைங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா today you will see a miracle in your life. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். இதுவரை நடக்காத அற்புதம், இதுவரை தடைப்பட்ட அற்புதம், இன்றைக்கு சேதமில்லாத அந்த அற்புதம், சேதங்கள் தவிர்க்கப்படுகிற அந்த அற்புதம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது. Now you are going to receive that. ஒப்புரவாக ஒப்பு கொடுங்க. உங்க வலது எடுத்து இதயத்துல வச்சு ஒப்பு கொடுங்க. நீங்க இன்னைக்கு ஒப்புரவாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. அவன் எனக்கு விரோதமா இப்படி எழும்பினால, அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அவ எனக்கு விரோதமா பேசினால, அவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். இன்னும் என்ன வரப்போகுது பாருன்னு அவங்க துன்பத்துல சிரிக்கிற அனுபவம் இருக்குதா? தானியேல பாருங்க, ராஜாவே நீர் என்று வாழ்க. ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம திவ்ய சுவாபம் வெளிப்படட்டுங்க. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நேற்றைக்கு ஜெபித்த போதகர் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுனாங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தை உங்களோடு பேசுகிறார். Thank you Jesus. Thank you Jesus. இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் ஒரு விடுதலை, ஒரு அற்புதத்தை பெற போகிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய போகிறார். இயேசுவின் கரத்தில் இருந்து ஒரு விடுதலை, தீமையிலிருந்து விடுதலை, உங்களை சேதப்படுத்துகிற சகல வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், நோயின் வல்லமைகள், மனிதரின் வல்லமைகள், எல்லா எதிர்ப்பின் வல்லமைகளில் இருந்து ஒரு விடுதலை. Thank you Jesus. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னோடும் எங்களோடு பேசுகிற எங்கள் தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தினால் சேதமின்றி எங்களை காக்கிற வல்லமை உள்ளவராய் எங்கள் நடுவில் இறங்கி வருகிற அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் இப்பொழுது தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் சேதமில்லாத ஒரு ஆண்டவரே அற்புதம், சேதமில்லாத ஒரு பாதுகாப்பு, சேதமில்லாத ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. பொல்லாங்கனால், மனுஷர்களால், தீய வல்லமைகளால், நோய்களால், பிரச்சனைகளால் எழும்புகிற சேதங்கள், நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மறைவதாக, மாறுவதாக. சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் திரும்புவதாக. பாடுகள் எல்லாம் மகிமைகளாய் மாறுவதாக. ஆண்டவரே, இழந்தவைகள் எல்லாம் திரும்ப இவர்களுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையாய் கடந்து வருவதாக. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. உன்னுடைய கிருபை வெளிப்படட்டும், உன்னுடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.